நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் விளையாடி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழ் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல். உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீட்டு குறிப்பு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே உடலுக்குள்ள இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்குன்னு நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கேன். அதுவும் பழத்தை வச்சு அப்படிலாம் போட்டிருக்கிறேன். இது என்னென்னா, இது ஒரு தண்டு. இதை நம்ம சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் கண்டிப்பாக உடம்பு விட்டு வெளில போயிடும். சாதாரண கழிவுகள் மட்டும் இல்லை, டாக்ஸின்ஸ், அதாவது ஒரு போக மறுக்கிற சில கழிவுகள்லாம் கூட உடம்பு விட்டு வெளில போயிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு தான். அது வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு சாப்பிட்றவங்களுக்கு, இல்லை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்ணும். ஆனாலும் வாரம் ஒரு நாளுங்கிறது அட்லீஸ்ட் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே நிச்சயமாக உடம்புல இருக்கிற கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் போயிடும். காரணம், அதில் அந்த அளவுக்கு அந்த கழிவுகள் எடுக்கிறதுக்கான தன்மை உள்ள நிறைய பொருட்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லணும்னா, கிட்னி கல், பித்தப்பை கல், இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏற்கனவே நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்னி கல் உள்ளவங்க, பித்தப்பை கல் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸு சாப்பிட்டே நாங்கள் அதை கரைச்சிட்டோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோம், அந்த கல் கரைஞ்சிருச்சு, இந்த கல் கரைஞ்சிருச்சு தான் சொல்லுவாங்க. பச்சையாகவும் ஜூஸ் குடிக்கலாம். ஆனாலும் அது முயற்சி பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைச்சாது சாப்பிடுங்க. அதாவது முருங்கீரை போட்டு வாழைத்தண்டு போட்டு செய்வாங்க, இல்லை பருப்பு போட்டு வாழைத்தண்டு போட்டு செய்வாங்க. இது மாதிரிலாம் செய்யும்போது ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற அந்த நச்சுக்கிருமிகள் எல்லாமே உடம்பு விட்டு வெளியில் போயிடும். அப்போ இதனால் பார்த்திங்கன்னா, லிவராக இருக்கட்டும், மண்ணீரலாக இருக்கட்டும், உங்கள் பித்தப்பையாக இருக்கட்டும், அப்பட்டிஸாக இருக்கட்டும், இந்த பகுதிகளெல்லாம் போயிட்டுருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போக ஆரம்பிச்சிடும். உடலில் தேங்குகிற கழிவுகள் தான் மிகப்பெரிய நோய். இது இயற்கை மருத்துவம் ரொம்ப வருஷமாக மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிற விஷயந்தான். அப்போ இந்த மாதிரி கழிவுகள் எடுக்கிறதுக்காக வாழைத்தண்டுகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களை ஒரு 5 வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. பெரியவங்களாம் எல்லாருமே சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு உணவு. அதனால் ஆனாலும் இந்த நீங்கள் அந்த வாழை கண்ணிலேருந்து எடுக்கிற அந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டு மரமாக இருக்கணும். ஹைப்ரிட் மரங்கள்லேருந்து எடுத்துடாதீங்கன்னா, இப்போ வாழையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்ரிடுகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன தார் போடுற மரம் பார்த்தீங்கன்னா, மரத்துலேருந்து தர வரைக்கும் பெரிய தார் தள்ளுது. அப்போ அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நார்மலாக யதார்த்தமாக உள்ள தார், அதாவது பூவம், ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி நாட்டுப்பழங்கள் இருக்குங்களா, அந்த வாழை மரத்தில் எடுத்த தாரை நீங்கள் சாப்பிடும்போது, அந்த தண்டை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.